இயேசு ரொம்ப 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 நல்லவர், அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர், அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, சங்கடம் என்ற தலைப்பில் சிந்திக்க நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 35. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகனே, என்னை மிகவும் மனமடியச் செய்கிறாய், நீ என்னை மகா சங்கடத்துக்கு உட்படுத்துகிறவனாயே. நான் கர்த்தருக்கு முன்பாக என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற முடியாது என்று சொன்னான். அன்பு இறை மக்களே, ஒரு மகனைப் போல உங்களையும் என்னையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து வருகிறார், பராமரித்து வருகிறார். ஆனால் ஒரு மகனைப் போல பாதுகாக்கிற நம்முடைய தகப்பனாகிய தந்தையாகிய கடவுளுக்கு நாம் எந்த வகையில் உண்மையுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, மனம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம்? இங்கே இந்த மனிதன் சொல்லுகிறான், அவள் மிஸ்பாவில் தன் வீட்டுக்கு எப்தாவுக்கு திரும்பி வரும்பொழுது அவன் குமாரத்தி நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். அவனுக்கு ஒரே மகள். அந்த ஒரே மகள், வேறு குமாரத்தி இல்லாத அவனை காணவே இந்த தகப்பன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, மகளே, என்னை மனம் மடிய செய்கின்றாய். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய வீட்டில் அநேக நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களை மனம் மடிய செய்திருக்கிறோம், நம்முடைய தீய செயல்களால், தீய எண்ணங்களால். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? வெளியிலே காட்டிக்கொள்கிறோம், ஊழியங்களிலே ஈடுபடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த மனிதன் சொல்கிறான், எப்தாவில் இருந்த இந்த மனிதன் வரும்பொழுது மிஸ்பாவில் தன் வீட்டுக்கு வந்தபோது அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நான் உன்னை குறித்து கடவுளிடத்தில், ஐயோ என் மகனே, மிகவும் மனம் மடியச் செய்கிறாய், நீ என்னை மகா சங்கடத்துக்கு உட்படுத்துகிறவனாயே. நான் கர்த்தருக்கு முன்பாக வாய் திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற முடியாது என்றான். இன்றைக்கு நமக்கு விரோதமாக யார் எப்படிப்பட்ட செயலை புரிந்தாலும், என்ன தீவினைகளை செய்தாலும் அவர்கள் ஒரு நாளும் நிலைத்து நிற்க முடியாது. அதுவும் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு விரோதமாக எந்த ஒரு தீய சக்திகள், தீய மனிதர்கள் துன்மார்க்க வேலையில் ஈடுபட்டாலும் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே இந்த மனிதன், ஐயோ மகளே, என்னை மனம் மடியச் செய்தாய், ஆண்டவரிடத்தில் உன்னை குறித்து நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு என்னுடைய அனுபவத்திலும் கூட அநேக நேரங்களில் நானும் சாதாரண மனித இயல்புள்ள மனிதன், ஆசையும் பாசமும் நேசமும் உள்ள மனிதனாக ஆசைகளோடு இருந்த எனக்கு இந்த நாளில் தேவன் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அது என்ன கிருபை என்று சொன்னால் பொறுமை. என் நிலையிலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிற அந்த பொறுமை என்ற கிருபை. அந்த பொறுமை என்ற கிருபையினால்தான் நான் இந்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த மனிதனைப் போல எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்தில் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். இன்றைக்கு உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த ஆயுதத்தின்படி வாய்க்காமல் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டேன் என்று இந்த மனிதர் சொல்கிறார். நாமும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில், தின வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமைக்கு அழிவில்லை, பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சிலுவையில் மரண பரியந்தம் பொறுமையாக இருந்தார். ஆகவே தான் அவர் மரித்தும் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்கு விரோதமாக உன்னுடைய பணி செய்கின்ற இடங்களில், உன் பள்ளிக்கூடங்களில், நீ படிக்கின்ற இடங்களில், வேலை செய்கின்ற இடங்களில் பெரிய தீய சக்திகள், துன்மார்க்க காரியங்கள் நடைபெறும். ஆனால் பொறுமையோடு இருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்வார். யார் எந்த வழியில் எப்படி திட்டங்களை தீட்டினாலும் அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்ற ஒரு உண்மையை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே,
இந்த நாளிலும் கூட உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் கொடுத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தீய பொல்லாத சக்திகளை, பிசாசின் அந்தகாரங்களை ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறவர்களாக பொறுமையோடு காத்திற்குள்ளாக இருக்க எங்களுக்கு நீ துணை புரிந்தருளும். இந்த நாளிலும் கூட நாங்கள் உமக்கு விரோதமாக எந்த தீய காரியங்களிலும் ஈடுபடாதபடி ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடக்க